ஹலோ காய்ஸ், சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் விகோ 110. ஸோ அந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 2 வருஷத்துக்கான என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூவும் அது மட்டும் கிடையாது. ஸோ அந்த ஸ்கூட்டியில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸு, ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா என்ன அப்படின்றத ஃபுல்லாக இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை அழுத்தி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்களில் போகலாம். ஹே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா செல்ஃபியில் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆமாங்க, நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் சிங்கிள் மேன் ஆர்மி. ஸோ வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்லோட் பண்ணுறது, ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான். ஸோ சிங்கிள் மேனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மட்டும் தான் என்னோடய ஸ்கூட்டி வந்துட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஸோ அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமராமேன் வந்துட்டு ஒரு பையனை அழைச்சிருந்தேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ணி நான் எடுப்பேன், என்னால் முடியும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெட்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி எல்லாம் கிடையாது. இப்போ வர நிறைய ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கொடுக்காத ஒரு நெகட்டிவ் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா டியோ இருக்குல்ல, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் கொடுக்கல. ஸோ அதோட பிரைட்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு லோவாகவும் இல்லாமல் நமக்கு தேவையான பிரைட்னஸை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பல்போட நைட் விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நேரம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே ஹெட்லைட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸோட லோகோ ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு. ஸோ அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நம்மளாக வந்துட்டு தான் கடையில் கொடுத்துட்டு வந்து திருப்பி எழுதியிருக்கோம். ஸோ அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி அது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளாக எழுதுனது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸோ கம்பெனிலே கொடுத்துருவாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸு. ஸோ 2 இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐ ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ பார்க்க ஒரு ஷார்ப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லோ கலரில். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இருக்குது, ஆனால் அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்ற போது தான். ஸோ ஒரு பவர் இல்லை, அது ஒரு பார்க்கவுமே வந்துட்டு அந்தளவு ஒரு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் ஹாலஜன் பல்பு தான். ஆஸ் யூஸ்வல் எல்லா ஸ்கூட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுப்பாங்க. நம்ம இதில் எல்இடி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருந்தது. ஸோ இதே சைடில் பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எல் போல் நம்ம வந்துட்டு எல்இடி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நேராக ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஆர்எல் எப்படி இருக்குமோ நம்ம வந்துட்டு அது ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே உள்ள இந்த 2 வெண்ட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ன்ஸுக்காண்டி. ஸோ இதுக்கு உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஹாரன் இருக்குது. ஸோ வண்டியோட ஹாரன் எந்த அளவு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் அப்புறம் போல். ஸோ வண்டியோட ஹாரன் வந்துட்டு அந்தளவு ஒரு சவுண்டாக ஒரு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா டயர்ஸு. ஸோ 2 டயருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய்ஸ் தான். ஸோ டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கான ஒரு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு டியூப்லெஸ் டயர் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்படியே சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ரொம்ப நீங்கள் ஒரு பள்ளத்தில் விடுறீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு மேலே ஹேண்டில் பாரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நார்மலான ஒரு பள்ளத்திலலாம் விட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்தளவு எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்ட் வந்துட்டு சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்க் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவாக இதுமாதிரி ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா காம்போ பிரேக்கு, காம்பி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரில் வந்துட்டு ஒரு பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் இந்த பேக் பிரேக் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் டயரோட பிரேக்கும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேக்கிங் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டு இந்த சிங்க் பிரேக்கிங் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கை பொறுத்தவரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக ஒயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம். ஸோ நிறைய ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் டிஸ்க்கு கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பிரேக்கிங் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருந்திருக்கும். ஸோ டிஸ்க்கு கொடுக்காது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் நிறையா பார்த்தீங்கன்னா லைன்ஸ்க்கு க்ரீஸ் லைன் பார்த்தீங்கன்னா நிறையா போகுது. ஸோ அந்த ஹெட்லைட்டில் அந்த இதிலெலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் சைடில் 2 லைன் ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வண்டியோட லுக் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இல்லை. ஸோ அந்த ட்ரேயெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை இப்படி கீழே வாக்கில் வச்சு நம்மளை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ செங்குத்தாக வச்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது யூஸே கிடையாது. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொருள் ஏற்றத்துக்காண்டி ஒரு வண்டி கிடையாது. ஸோ
கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கான ஒரு வண்டி தான் அந்த வண்டி. ஸோ அது வந்து நம்ம பொருள் ஏற்ற போகிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் சப்போஸ் நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு கேஸ் சிலிண்டர்லாம் அதில் வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே போவோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் உள்ளே அமுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன பை இது மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது போல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பை இது மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹூக்கு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சாவி போகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் லைட்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான சுவிட்ச் தான் இது நான் செட் பண்ணது தனியாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டலும் கிடையாது, அனலாகும் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் இது என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு லைன் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதை டிஜிட்டல்னு சொல்கிறதா அனலாக்கு சொல்கிறதா என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்கானமிக்கான ஒரு இண்டிகேட்டர், பவர் வண்டி கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹை போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கான இது. அதுக்கப்புறம் இவனு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த மூட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு, ஆடியோ, அடுத்து ட்ரிப் மீட்டரு, டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாண்டி இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கன்சோல் இவ்வளோ தான். ஸோ என்னென்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோ ஹை, இதில் பார்த்திங்கன்னா பாஸ் சுவிட்ச் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கீழே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்சு, இது பார்த்திங்கன்னா ஹார்ன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவனோட டம்மி யூனிட் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா 2019, 18 அந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச், ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான ஒரு இதே இல்லை கிடையாது. ஸோ டம்மியை விட்டுட்டாங்க. ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா அஸ்யூஸ்வல் எல்லாத்தையும் போல் செல்ஃப் ஸ்டார்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிரர்ஸ் பார்த்துலாம். ஸோ இந்த மிரர் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே வைப்ரேஷன் வந்துட்டு வண்டியோட வைப்ரேஷன் வந்துட்டு இதுக்கு அப்படியே ஃப்ளோ ஆயிடுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகுதுனால நமக்கு ரியருக்கான வியூ வந்துட்டு கிடைக்க மாட்டேது. ஸோ என்ன வருது அப்படின்லாம் அந்தளவுக்கு ஒரு கிளியராக தெரிய மாட்டேது. ஸோ ஏதோ ஓரளவு கொடுக்கறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது போல தான் இருக்குது. ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியோட கீ. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சீட்டு கீழே உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாடல் அப்படின்றதுனால நம்ம கீ போட்டதை ஓப்பன் பண்ணுறபடி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்கூட்டிலலாம் பார்த்திங்கன்னா லைக் டியோ இதிலலாம் பார்த்திங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் இங்கே காட்டின பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்னமாக ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சீட்டு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஈஸியாக இருக்கும் அதெல்லாம். இது வந்துட்டு 2019 மாடல் அப்படின்னால நமக்கு இதெல்லாம் கொடுக்கல. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் திருவணி அப்படின்னா நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கான அது வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ரைட் சைட் திருவணி அப்படின்னா நம்மளோட சீட்டு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ சீட் ஓப்பன் பண்ணி என்ன எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு கீழே உள்ள ஸ்பேஸு. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹெல்மெட் வந்துட்டு கேரி பண்ணி போகிறதுக்காக மட்டும்தான். ஸோ வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. வேறு எது பார்த்திங்கன்னா சின்ன பொருள்லாம் நிறையா வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் வெளியே ரொம்ப தூரம் போகிறீங்க, பவர் பேங்க் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஒரு கேபிள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூப்ட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட், வண்டியோட டாக்குமெண்ட்லாம் நம்ம கேரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வண்டி வந்துட்டு சீட்டை நம்ம டம்மார்னு போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா எதுவும் டேமேஜ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா லைட்லாம் கொடுப்பாங்க நிறையா ஸ்கூட்டியில். இப்போ வர ஸ்கூட்டிலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு லைட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் அப்போவே கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா நமக்கு நைட்லலாம் எதுவும் பொருள் எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டியோட சீட் பார்த்துலாம். ஸோ சீட்டு பார்த்திங்கன்னா வண்டியிலே வர்றது பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே கொடுக்குறது அந்தளவு ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க, சும்மா லைட் யூஸ் அப்படின்னா அந்த சீட் வந்துட்டு ஓகே இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு லாங் ட்ரைவ் போவோம். ஸோ அந்த சீட்டை வச்சுட்டு லாங் ட்ரைவ்லாம் போக முடியாது, பெயின் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு சீட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன அக்சசரிஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு பெட்ரோல் வந்துடலாம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னாலும் வந்துட்டு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 5 லிட்டர்ஸு. அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என் வண்டியை பொறுத்தளவில் நான் செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக கொடுக்குற சொல்லலை. கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு 70 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்றைக்குமே எந்த ஒரு வண்டியும் கம்பெனி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்காத மைலேஜ். ஸோ இது எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 50 ஓட்டுறீங்க, 40 to 50 இந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்க, எக்கானமியில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக 56.7 அப்படின்ற மைலேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ 1 லிட்டருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவராக ஒரு 80, 70, 90 இந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்க, பவரில் ஓட்டுறீங்க அப்படின்னா 46 இல்லைனா 45 இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த வண்டியில் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 1 லிட்டர் போட்டு நார்மலாகவும் பவராகவும் ஓட்டி பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வண்டி கொடுக்குற மைலேஜ்.
ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட டெய்லைட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெய்லைட்டில் தான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் 2ம் ஹாலஜனில் தான் இருக்குது. இந்த பார்ட் மட்டும் நமக்கு எல்இடி கிடைக்கிது. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த டெயில் லேம்புக்கான நைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வர ஸ்கூலில் நிறையா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போவுமே சரி நிறைய இதில் எல்இடிஸ்லாம் கொடுக்குறது கிடையாது, நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே கீழே வந்து அப்படின்னா என்னோட டிவிஎஸ் லோகோ ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு. ஸோ அந்த நம்பர் பிளேட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்துட்டு இந்த நம்பர் பிளேட்டுக்கு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லோ கலரில். ஸோ அது அந்தளவு பிரைட்னஸ் இருக்காது. ஸோ அதனால் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு மறைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அது எப்படி எரியும் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெயில் லைட் வந்துட்டு எரிஞ்சிறப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரியும். ஸோ இதோட பேக் சைடோட நைட் வியூ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைலன்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிவிடி அப்படின்ற இன்ஜினோட டெக்னாலஜியோட நேம் எழுதியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியோட சைட் வியூ. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ 3 பேர் அப்படின்றது போகலாம், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகிறப்படி தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் நாங்கள் 4 பேர் வரையும் போயிருக்கோம். ஸோ அப்போலாம் ரைட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்துட்டு தவறு. ஸோ 2 பேர் போனீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 2019 வந்த மாடலில் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு வருஷத்தில் வந்த மாடல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீகோவில் இப்படி 2 கலரில் வந்துச்சு. ஸோ டுவெல் டோனில். ஸோ ரெட் வித் சில்வர், ப்ளூ சில்வர், ஆரஞ்சு சில்வர் அப்படின்ட்டு நிறைய கலர் இருக்கும். ஸோ 2018 அதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் கலர் தான். ப்ளூ அப்படின்னா ப்ளூ, ரெட்னா ரெட்டு. ஸோ இந்த டுவெல் கலரில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டயர்லலாம் ஸ்போர்ட்டி லுக்குக்காக இந்த இது மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்க வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2லேயுமே இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக ரெட்டு பிடிக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான என்னோட 2 வருஷத்துக்கான ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ நான் இவ்வளோ நாள் இந்த வண்டியை ஓட்டினதில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எப்போ வண்டி எடுத்தோம் அப்படின்னா 2019 4th மந்தில் தான் அந்த வண்டி வந்து டெலிவரி எடுத்தோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம டெலிவரி எடுத்து ஒரு 1 month 2 month வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014-15 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவார்டெல்லாம் வாங்கியிருந்துச்சு. ஸோ நிறையா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2014-15 அந்த ரேஞ்சில் அந்த ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேனரில் பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூட்டி ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற ரீசன் வந்துட்டு நமக்கு தெரியலை. ஸோ 2018 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலரில் வந்துச்சு. ஸோ 2019 அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இது 2019. ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சில்வர், ரெட் அப்படின்ட்டு 12 டோன் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் லுக்கெல்லாம் மாற்றினாங்க. ஸோ அப்புறம் எதுக்கு வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் எடுக்கல பார்த்தீங்கன்னா 82,000 அப்படின்ற ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ஓவர் ப்ரைஸ் ப்ரோ இல்லை ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கனாலும் வந்துட்டு வண்டி எடுத்தப்போ என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இல்லை நான் கூட மைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு கேட்குறேன். ஸோ சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகரத்தில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகரத்தில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கூட வந்துட்டு ப்ரைஸ் கூட வச்சுருக்கலாம். ஸோ நமக்கு சேஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தகரத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வண்டி நீங்கள் எங்கேயாச்சும் கீழே போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு நெளியுமே தவிர வந்துட்டு ஸோ உடஞ்சி போகாது. ஸோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாச்சும் வண்டியை கீழே போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தகரம் கொடுத்தது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.